அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உதவிகள் நிறைய எல்லாரும் செஞ்சிட்ருக்காங்க. எங்கே யார் என்னன்னு கணக்கே இல்லாமல் உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்லேயே ஒரு மலையாளின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அவர் பயங்கர நகைக்கடை ஓனராக. அவருக்கு ஏதோ அந்த மலையில் 1000 ஏக்கர் இடம் இருக்கான். அதில் 100 ஏக்கர் இடத்த அந்த வீடெல்லாம் இழந்தவங்களுக்கு தரேன்னு அங்கே சொல்லி, அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி, என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்கன்னு சொல்லி, அவங்களுக்கு அரிசி, பருப்பு, ஆம்புலன்ஸ் என்னென்ன உதவிகள் வேணுமோ அத்தனையும் அந்த அந்த மனுஷன் செஞ்சிட்ருக்காராம். அவர் எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது எதுக்கெல்லாம் உதவுவாராம். நல்ல மனிதநேயம் செத்து போகாமல் இருக்குங்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு உதாரணம். மற்றபடி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நிறைய தமிழர்கள் போயிருக்காங்க. எல்லா நாட்டிலேருந்து மக்கள் இங்கே உதவுறதுக்கு எல்லா ஊர்கள்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். நன்றி நன்றி நன்றி. இந்த இடத்துல நம்ம உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கோம், எல்லாத்தையும் பேசுகிறோம், எல்லாத்தையும் கேட்குறோம். ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்கே இருந்து அந்த கஷ்டங்களை படுறவங்களுக்கு தான் தெரியும். இன்னும் மழை பெஞ்சிட்ருக்கான் அந்த இடத்துல, சேறு சகதியமாக தான் இருக்கான். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். தப்பிச்சு வந்தவங்கெல்லாம் ஒரு வீட்லேயும் ஒரு தாத்தா பிழைச்சிருக்காரு. அந்த வீட்டில் புள்ள இல்லை, மகன் இல்லை, மகள் இல்லை, பேரன் இல்லை, பிள்ளைங்கள்லாம் தாத்தா பிழைச்சிக்கிட்டாரு. ஒரே பாட்டியும் பேத்தியும் பிழைச்சிருக்காங்க. அந்த வீட்டில் மருமகன் இல்லை, மகன் இல்லை, மகள் இல்லை, பாட்டியும் பேத்தியும் பிழைச்சிருக்காங்க. இப்படித்தான் எல்லா வீட்லேயும் இருக்குது. ஒரு பிள்ளை தவிர சொன்னேனே துபாயிலேருந்து வந்திருக்கான். அவன் குடும்பமே இல்லை. அதோட மட்டும் இல்லை, இன்னொரு நபர் மொதல் நாள் நைட்டு அவரோட ஃப்ரெண்டாக மொதல் நாள் நைட்டு இவர் அடிக்கடி இந்த மலையில் அந்த வீட்டுக்கு போவாராம். அவருக்கு அம்மா, அப்பா, மனைவி, 2 குழந்தைங்க இருக்கான். இவர் வீட்டுக்கு வருவாராம். இவங்க கீழே பக்கம் எங்கேயோ இருக்காங்களாம். இவரும் அந்த வீட்டுக்கு போவாராம். அன்றைக்கி மொதல் நாளே இப்படி தான் இது மாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லையா, கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிட்ருக்காங்க. உடனே இந்த மாதிரி ஏதோ காற்று மழையும் ஒரே சத்தமாக இருக்கடான்னு அந்த பையன் சொல்லி, ஃப்ரெண்டு போல் இருக்கவங்க. அப்போ சொன்னா, எதுக்குடா அங்கே இருக்க, அதான் ஒரு மாதிரி இருக்க, வந்துடுண்ணா. இதெல்லாம் அடிக்கடி இங்கே அடிக்கடி நடக்குமா அதெல்லாம் சொல்கிறாங்க. மழையும் காற்றும் மழை தானே, அது வரும். அதனால் எல்லாருமே கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் வர்றதாண்டா, அதுக்கெல்லாம் இது பண்ண முடியுமான்ட்டு சொல்லியிருக்காரு. மறுநாளைக்கும் இந்த கீழே இருக்கிற இந்த பையன் அப்புறம் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான். சரி, அவங்கெல்லாம் பேசி கிசிட்டு இருந்து குடும்பத்தோடு திருப்பி இங்கே வீட்டுக்கு இவனை இந்த ஃப்ரெண்டை கொண்டாந்து கீழே விட்டுட்டு அங்கே இருக்கிற டீ கடையில் டீ எல்லாம் குடிச்சிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு போடா அப்படின்னு இவரை கொண்டாந்து விட்டுட்டு அவர் போயிருக்கார் போல் வண்டியில். திருப்பி நைட்டு 12 மணி இருக்குமா, இந்த மாதிரி காற்று மழையை ஃபோன் அடித்தானா அந்த ஆள், அந்த மேலே மலை மேலே இருக்கிறவர். இது மாதிரிடா ரொம்ப ஒரு சத்தமாக இருக்குது, என்னன்னு தெரில அப்படின்னா ஏன்டா அங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டால், இல்லைடா இது எப்போ வர்றதாவது ஒன்றும் சரியாக போயிடண்டா, நின்று போயிடண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் திடீர்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ஏதோ பக்கம்தானே சத்தமாக இருக்கவே இவன் ஃபோன் அடிச்சிருக்காரு போல, கீழே இருக்கிறவர். ஃபோன் அடித்தாக்கா சுவிட்ச் ஆஃப்னு வருதான். அப்படியே அத்தனை பேரும் க்ளோஸும், அவங்க அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைங்க 2 பேர் எல்லாம் க்ளோஸும். இவங்க என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்குள்ளே ஒரே சத்தமாக ரகலையாக, இவருக்கு ஒன்றுமே இப்போ தோணலையா. பொழுது விடிஞ்சு போய் பார்க்க போனால் எல்லாம் சுத்தமாக முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னும் நிறைய சொல்கிறாங்க, அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.